நைனாட்டு வச்சுருக்காருங்க என் பேர்ல போய் தெரியாம ஒரு போட்டு வந்தாரு அவரு போடல தெரியாம அவரு போட கிடையாது சார் அவரு போட கிடையாது தெரியாம அவரு போடல நான் ஏன் வேணும் சார் தெரியாம அப்பா போட்டு அவர் படிக்காத உள்ள உட்காந்து தினேசன் கூப்பிட்டாங்க இல்லையா நீ சொல்ல வேண்டியதானே என் பேர் லட்சுமணன் தினேசன் நீ சொல்ல வேண்டியதானே ரொம்ப வழக்கல அவங்க அப்பா நாங்க உள்ள அதிகாரி படிச்சு தானே வேலை செய்யறாங்க இவனுக்கு 22 வயசு இருக்கும் அவங்க அப்பாவுக்கு 22 வயசா தெரியாதா இப்ப இவரோட இதை ஓட்டை கேன்சல் பண்றான்றீங்க இவரோட ஓட்டை எப்படி போறது மகன் ஓட்டை தவறுதலாக தந்தை செலுத்தியதால் ஏற்பட்ட குழப்பம் ஒரு ஆள் தான் போட முடியும்னு சொல்றாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் மட்டும் தான் போட முடியும் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் போட்டா அவர் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போட்டா 2 பேரும் போட சொல்லுங்க ஓட்டு போட்டா சார் ஓட்டு போட போன இடத்துல இப்படி ஒரு அதிர்ச்சியா? என் அப்பா பேர் லட்சுமணன். இப்போ நான் வந்து ஓட்டு போகிறதுக்காக என்னோட லிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஆதாரும் இது ஓட்டர் ஐடியும் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா போயிட்டு கேட்டில் எழுதிட்டு வாங்கிட்டு வாங்க ஸ்லிப் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என் ஸ்லிப்பை செக் பண்ணும்போது வந்து என் ஸ்லிப்பில் ஓட்டு போன மாதிரி டிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தேடி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது ஏன் உன்னோட இது ஸ்லிப்பை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா ஓட்டு போட்டிருக்காரு. என் கோரிக்கை என்னன்னா நான் ஓட்டு போடணும், எங்கள் அப்பாவும் ஓட்டு போடுற மாதிரி இருக்கணும். 2 பேருக்கு பூத்து வேறு, அவர் பூத்து வேறு, எந்த பூத்து வேறு. இப்போ நான் போட வேண்டிய பூத்தில் வந்து அவர் போட்டிருக்கா. அப்படி அப்போ பூத் ஏஜென்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாலைத்தோட்டம் கிராமத்தை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் அவருடைய வாக்கு செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு போயிருந்திருக்காரு. அப்போ உரிய ஆவணங்களை காண்பிக்கும் பொழுது அவருடைய வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டதா கூறப்பட்டிருக்கு. இதுல அதிர்ச்சி அடைந்த தினேஷ்குமார் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்டையும் புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. இந்த புகாரின் அடிப்படையில உடனடியாக தீவிர விசாரணை செய்யும் பொழுதுதான் தினேஷ்குமார் அவருடைய தந்தையான லக்ஷ்மணன் என்பவர் மகனுடைய கையெழுத்துக்கு பதிலாக கை நாட்டு வைத்து தவறுதலா அவருடைய வாக்கையும் செலுத்தியதா தெரிய வந்திருக்கு. இதனால கோபம் அடைந்த தினேஷ்குமார் அதிகாரிகளுடைய கவன குறைவாலதான் இப்படி நடந்திருக்குன்னு கடுமையான வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. தனது வாக்கையும் தன்னுடைய தந்தையுடைய வாக்கையும் முறையா செலுத்த அனுமதி வழங்கப்படணும்னு கோரிக்கை விடுத்த நிலையில்தான் அதிகாரிகள் தினேஷ்குமார் அவருடைய ஓட்டை டெண்டர் ஓட்டாக செலுத்த உரிய ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் GD ஹாலிடேஸ், நேச்சுரல் கஸ்டமர் ஃபர்ஸ்ட், காத்திபுரம், கோயம்புத்தூர் 200 ஏக்கர்ஸ் டவுன்ஷிப்.